ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தாவரம் துத்தி தாவரம். துத்தி இலை என்று அழைக்கக்கூடிய இந்த துத்தி தாவரம். இந்த துத்தி தாவரம் பெரும் மனித வாழ்வில் பங்கு பெறக்கூடியதாக உள்ளன. இந்த துத்தி தாவரத்தின் பூக்கள் பாருங்க. பூக்கள், பிறகு காய், பிறகு அவை காய்முற்றி விதையாக மாறுகின்றன. பெரும்பாலும் இவை கிராமப்புறங்களிலே இந்த பார்த்தீங்கன்னா சீப்பு காய் என்றும், இந்த பாருங்க இந்த காய் சீப்பு காய், ஏன்னா குழந்தைகள் தளவாறுவது போல சீப்பு காய் என்றும் டிஃபன் பாக்ஸ் காய் என்றும் அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் இந்த தாவரம் காணக்கூடியது எப்பன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மழை காலத்திலே பரவலாக எல்லா இடங்களிலும், கிராமப்புறம் மட்டுமல்ல நகர்ப்புறங்களிலும் பரவலாக எல்லா இடங்களிலும் தானாக முளைக்கூடிய ஒரு தாவரம் இந்த துத்தி தாவரம். துத்தி இலை துத்தி தாவரம் என்று அழைக்கக்கூடியன. இதனுடைய பயன்கள் சித்த மற்றும் ஆயுர்வேதங்கள் பெரும்பாலும் பயன்படக்கூடிய தாவரமாக உள்ளன. அவ்வாறு என்ன பயன் என்று பார்ப்போம். இதனுடைய இலைகள் அரைத்து நாம் தோசை, இந்த இலை அரைத்து தோசை, இட்லி அல்லது இதை உலர வைத்து சுடு சாப்பாட்டுடன் கலந்து சாப்பிடலாம். என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இவை லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்லைன்னா அதிக ரத்தப்போக்கு இருக்கு, கண்டினியூவா நிக்கல, ஸ்டாப் ஆகலைன்னும் போது இதை ஜூஸாகவும் பச்சை இலை ஜூஸாகவும் அரைத்து குடிக்கலாம். இல்லை இந்த இலையை அரைத்து மோருடன் கலந்து சாப்பிடலாம். இல்லை இந்த இலையை அரைத்து இந்த இலையை பறித்து சிறு துண்டுகளாக வெட்டி நெல் காய வைத்து பிறகு இவை வதக்கி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடலாம். அல்லது இவை அரைத்து மோருடன் கலந்து சாப்பிடலாம். இதை நம்ம ஒரு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு அளவு எடுத்துக்கணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுத்தாலும் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஆகவே இந்த துத்தி இலை, துத்தி பூ அனைத்துமே பயன் கொண்டதாக உள்ளன. ஆகவே இது மனித வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக உள்ளன. அதே மாதிரி பைல்ஸ், மூலம் என்று அழைக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே நார்மலா பைல்ஸ் ஏற்படுகிறது. அப்போ பைல்ஸ் உள் மூலம் வெளி மூலம் எதுவா இருந்தாலும் இந்த துத்தி இலை அரைத்து நம்ம தினம் ஜூஸா எடுத்துக்கலாம். அல்லது நாம இதை உலர்த்தி நெல் உலர்த்தி காய வைத்து நாம் தினம் சாப்பாட்டில் சூடு சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும்போது நாளடைவில் நமக்கு அந்த உள் மூலம் வெளி மூலம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படுகின்றன. அந்த இரத்தப்போக்கு சிறிது காலத்திலே அவை நின்றுவிடும். பிறகு குணமடைவதை நாம் தெளிவாக காணலாம். உள் மூலம் வெளி மூலம் ரெண்டு மூலமே. அதே போன்று இது துத்தி இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ஜூஸா சாப்பிடும்போது சிறிது மோர் எடுத்துக்கொண்டால் நல்லது. இவை நம்ம அதிகமான அளவு எடுத்தோம்னா வாமிட் வரும் சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகும். அதனால துத்தி இலை அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது மிகுந்த பயனுடையதாக இருக்கின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே காயங்கள், கொப்பளங்கள் போன்று ஏற்படும் போது நம்ம தோல் மேலே இந்த துத்தி இலை அரைத்து பத்து போடணும்னா அந்த கட்டி சீக்கிரம் உடையக்கூடியதாக உள்ளன, காயக்கூடியதாக உள்ளன. ஆகவே இந்த துத்தி இலை சிறு கட்டிகள் போன்று உடலில் ஏற்படும் போது இதை அரைத்து நம்ம பத்து போட்டோம்னா அதனுடைய கட்டி சீக்கிரமாக உடஞ்சிடும், சீக்கிரமாக அந்த புண்கள் காயும். அது மட்டுமின்றி இந்த துத்திகளுடைய பயன் பார்த்தோம்னா, நம்ம இது பிளான்ஸ் நார்மலாகவே இது கோடை காலத்தில் பெரும்பாலும் காய்ந்து விடும், மழை காலத்தில் தானே துளுத்து வரும். ஏன்னா இது யாருமே வளர்ப்பதில்லை, இயற்கையாக தானே விதை கொட்டி அங்கெங்கே தானே வளரக்கூடிய ஒரு தாவரமாக உள்ளன. ஆகவே நம் மனித வாழ்வில் மிகுந்த பயன் உடையதாக நமக்கு பயன்படுகின்றன. அதே மாதிரி உடல் வலி அதிகமாக இருக்கும்போது இந்த இலையை பறித்து காய வைத்து நாம் அடுப்பின் அனல் காமிச்சு நாம் ஒத்தனம் கொடுக்கும்போது உடல் வலி குறைவதை நாம் தெளிவாக காணலாம். ஆகவே இவை கிராமப்புறம் மட்டுமல்ல நகரப்புறங்களிலும் பெரும்பாலும் இவை பயன்படக்கூடிய தாவரமாக உள்ளன. இவை துத்தியில் நிறைய வகைகள் உள்ளன. இந்த இலைகள் பாருங்கள், துத்தியுடைய இலை எப்படி இருக்க பாருங்க. இதுதான் துத்தி இலை பாத்தீங்களா. இந்த துத்தி இலையோட இலைகள் பாருங்க, முன்புறம் பின்புறம் எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி பூக்கள் பாருங்க, துத்தியோட பூக்கள். இவை துத்தியோட பூக்கள். இவையும் மனித உடம்பில் உள்ள நோயை சீர்பை செய்யக்கூடிய வல்லமை பெற்றதாக உள்ளன. இவை காய், இலை, அடுத்தது பூக்கள். இவை பாருங்க. அடுத்து நம்ம விதையை ஆகிறதுக்கு முன்னாடி இது காய். இதுதான் டிஃபன் பாக்ஸ் காய் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன்னா டிஃபன் பாக்ஸ் போன்ற அமைப்பு கொண்டதுனால இவை இந்த காய் முத்தின பிறகு நமக்கு இது போன்ற விதை பக்குவத்துக்கு வந்துடும். இது பாருங்க, இந்த விதை பக்குவம். இந்த விதை என்ன ஆகும், காற்றிலே உலர்ந்து கொட்டும் போது இதை பாருங்க, விதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. இது இருக்கு பாருங்க, இது எல்லாமே விதைகள் தான். இது இருக்கு பாருங்க, காத்துல பரவி தானா கொட்டி தானா வளரக்கூடிய ஒரு தாவரமாக உள்ளன. ஆகவே சித்த மற்றும் யுனானி மருந்துகளில் பெரும்பாலும் நமக்கு பயன்படக்கூடிய தாவரமாக உள்ளன.
புதுசாக சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.